வெல்கம் டு மேரி டெய்லரிங் அண்ட் கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம சுடிதார் பாட்டம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். சுடிதார் பாட்டத்தில் இடுப்பு துணியை எடுத்துருக்கேன். இடுப்பு துணியில் மொதல் நம்ம தைக்கிறது கைலி மடிப்பு போடணும். கைலிக்கு நம்ம தப்போம்னா அது மாதிரி கைலி மடிப்பு எடுக்கணும். முதல்ல 2 மடிப்பு மடிச்சுக்கிடணும். அடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு 2வது அமுக்கடி போடணும். இதை இந்த பக்கமாக அப்படி மடைக்கிடணும். மடக்கிட்டு அமுக்கடி போடணும். எப்பவுமே ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் டாக்காக போட்டுக்கணும். இப்போ அதில் கையில் மடி போட்டாச்சு. பாட்டத்தில் நம்ம இடுப்பு துணியை எடுத்துருக்கோம். இப்போ இந்த சைடு 2 தையல் வரும். கைலி மடிப்பில் 2 தையல் வர்றது தான் கெட்ட பக்கமாகவும், ஒரு தையல் வர்றது நல்ல பக்கமாகவும் வச்சுக்கணும். அடுத்து இங்கே 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு நடுவுலேயே ஒரு அடி போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடித்து நடுவில் போட்டுக்கணும். ரெண்டு சைடும் 1/2 இன்ச்சு மடித்து போட்டாச்சு. அதுக்கு பிறகு 2ஐயும் சேர்த்து இணைக்கணும். இப்படி இணைக்கும் போது மேலேருந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கணும். 1 இன்ச்சு தைக்கக்கூடாது. அதுலேருந்து கீழே தைக்கணும். தைக்கும்போது நல்லா கவனிங்க. 1/2 இன்ச்சு தூரம் மட்டும் தையல். இப்போ அதிலிருந்து இது வரைக்கும் தைக்கக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி நகட்டி விட்டுறலாம். 1 இன்ச்சுக்கு தைக்கக்கூடாது. அப்புறம் கீழே வரைக்கும் நேராக ஒரு அடி போட்டணும். போட்டதுக்கப்புறம் இப்போ இதை விரித்து வச்சு அடி போடணும். விரித்து வச்சு ஒரு அமுக்கடி போட்டுடலாம். அதே மாதிரி 2 சைடும் அமுக்கடி போட்டுடணும். அமுக்கடி போட்டுச்சா 2 பக்கமும். இப்போ இது நாடா கோர்க்க நம்ம இடம் விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சு மேலே மடித்தோம்ல, இந்த மூடி இப்படி தைச்சிடணும். அந்த 1/2 இன்ச்சு அகலத்துக்கு அப்படியே ரவுண்டாக நம்ம அடிச்சிடணும். இப்போ அந்த மாதிரிக்கே ரவுண்டாக அடித்தாச்சா, அடித்து அதே இடத்துல முடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம பாட்டத்தோட இடுப்பு பகுதியை நம்ம தைச்சிட்டோம். பாட்டத்தோட இடுப்பு பகுதியை நம்ம தைச்சி இப்போ கீழே உள்ள கால் பகுதி தைக்கலாம். இடுப்பு துணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கால் பகுதியை நம்ம எடுத்துருக்கோம். இது கால் பகுதி இதுலேயுமே கரபாகம் வர்றதுனால இப்போ இது 2ஐயுமே நம்ம இணைச்சி, இதில் கரபாகம் வர்றதுனால 2ஐயும் இணைச்சி 1/2 இன்ச்சு அளவு தையல் போட்டுக்கலாம். இதில் கரபாகம் வரலைன்னா இதுலேயும் கைலி மடிப்பு தான் போடணும். இப்போ இதில் கரபாகம் வர்றதுனால நேராக 1/2 இன்ச்சு அளவுக்கு அப்படியே 2 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கணும். இப்போ 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு இதிலிருந்து 4 இன்ச்சு இடைவெளி விட்டுடணும். இதை 4 பீஸ் பகுதி எடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணதை 2 பக்கத்தையும் ஜாயின் பண்ணதை இணைச்சி இங்கேருந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம்.
கட் மார்க் போட்டாச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம இப்போ வந்து சுருக்கு வைக்கணும். அந்த பாட்டத்தோட அளவுக்கு நம்ம சுருக்கு வைக்கணும். அதுக்கு என்ன செய்கிறோம்ப்போ, நம்ம 1/4 இன்ச்சு சுருக்கு வைக்கிறோம். 1/4 இன்ச்சு சுருக்கு வச்சுட்டு இந்த சுருக்குக்கும் இந்த அடுத்த சுருக்குக்கும் இடைவெளி வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு அப்படி விட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுடைய இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1.5 இன்ச்சு இடைவெளி 1/4 இன்ச்சு சுருக்கு அப்படியே வச்சுட்டே வரேன். இப்போ இது வந்து பாட்டத்தோட இடுப்பு பகுதி. இது கீழே நம்ம சுருக்கு வச்சோம்ல, இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னா அளந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணும்போது மீதி சுருக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இது வந்து கெட்ட பக்கம், இடுப்பு பகுதி வந்து கெட்ட பக்கமாகவும் கால் பகுதி வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வச்சு இடுப்பு வழியாக இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக அடிக்க வேண்டியதான். 2 ஜாயிண்ட்டையும் ஒரே லெவலாக வச்சுட்டு அப்படியே அடிக்கணும். சுருக்கு வச்ச பிறகு நம்ம அளந்து பார்த்துக்கணும், 2 அளவும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கணும். சுருக்கு மேற்பகுதியாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் வந்து இடுப்பு பகுதி இருக்கணும். சுருக்கு பகுதி மேலே இருந்தால் தான் இது வந்து மடங்காது, கரெக்டாக வரும். வீட்டுக்கு வந்து எங்கே போனீங்க? இப்போ அதே மாதிரி ரவுண்டாக முடிஞ்சிடுச்சா? ரவுண்டாக முடிஞ்ச பிறகு இதை அப்படியே இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுடலாம். 2 தையல் போடணும். அடிப்பகுதியில் வந்து சுருங்காமல் பார்த்துக்கணும். அடியில் துணி எடுத்துக்கிட்டே அப்படியே ஒன்று போல் தைக்கணும். இப்போ நான் 2ஆவது தையல் போடுறேன். ஜாயிண்ட் ஆகிட்டு 2ஆவது தையல் போடுறேன். இந்த அக்கல் பகுதி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த அளவு பேண்ட்டும் நம்ம தைச்சதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. தையலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. போதும், இதே அளவு வச்சுக்கலாம். இப்போ உயரம் பார்க்கணும். நமக்கு அளவு கொடுத்துருக்காங்களோ அதோட உயரமும் இதோட உயரமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். கூட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கீழே மடிக்கணும். இப்போ நமக்கு வந்து கால் பகுதியில் இவ்வளோ நீளம் அதிகமாக இருக்குது. இவ்வளோ நீளம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கணும் கால் மடிக்க. முதல் மடிக்கும் போது 3 இன்ச்சு தானே விட்டோம். அந்த 3 இன்ச்சுக்கு இந்த கேன்வாஸு பாட்டத்துக்குன்னே இருக்குது கேன்வாஸு. இது 2 மடிப்பு, இது உள்ளே வச்சு இது 2 மடிப்பு மடிச்சிடணும். இதே மாதிரி இந்த ஒரு சைடு காலுக்கு மடிக்கிற மாதிரி அந்த சைடு காலுக்கும் மடிக்கணும். 2 மடிப்பு மடித்து ஓரமாக ஒரு அடி, ஓரமாக ஒரு அடி அடிக்கணும். அடுத்து இந்த பகுதியிலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல், கீழ்ப்பகுதியிலேருந்து. அதுக்கு நம்ம ஏற்கனவே ஓரமாக ஒரு அடி போட்டோம்ல, இந்த அடியிலேருந்து இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு அடி. இதே மாதிரி அந்த காலையும் வச்சுக்கணும். வச்சு 2 காலுக்கும் இதே மாதிரி அடித்தாச்சு. நம்ம அடித்ததுக்கு பிறகு நம்ம அளவு பேண்ட்டோட கால் அளவு வச்சுக்கிட்டு இந்த காலில் தொடங்கி அந்த கால் வரைக்கும் நேராக ஒரு அடி அடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டாக்கா போட்டுக்கணும். எப்போவுமே டாக்கா போட மறக்கவே கூடாது. தெரிஞ்சது தையல். அப்படியே நம்ம முத கட் பண்ணும்போது தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு அளவு விட்டோம். அதே 1.5 இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான்.
இந்த அக்கல்ல வரும்போது 2 பகுதியும் ஒன்று போல் இருக்கணும், அதை பார்த்துக்கணும். இந்த அக்கல் பகுதியில் வரும்போது இந்த தையலும் இணையணும், அதையும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுலேயும் ஒரு டாக்கா போட்டுக்கணும். டாக்கா போட்டு டைட்டாக எடுத்துக்கணும். அந்த கால் தொடங்கி இந்த கால் வரைக்கும். நமக்கு இந்த காலுக்கும் அதே அளவு வேணும், அதனால் அந்த கால் எடுத்து அளவு பார்த்துக்கணும். இந்த கால் பகுதி இருக்குல்ல, இந்த கால் பகுதி எடுத்து இங்கே அளவு எடுத்துக்கணும். அதே அளவில் தான் முடியணும். இந்த இருக்க அதே அளவில் தான் அதே மாதிரி காலிஞ்சி அளவு வச்சு இன்னொரு அடி. இப்போ இந்த 2 தையல் போட்டாச்சா, போட்டு முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து நாடாவும் கோர்க்கணும். இப்போ இதுக்கு நாடா கோர்க்கும்போது இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி 2 மடங்கு அளவு எடுத்துட்டு இதை உள்ள கோர்த்துற வேண்டியதான். இப்போ நம்ம நாடா வந்து கோர்த்துருக்கோம்ல, இந்த நாடா வந்து உருவாமல் இருக்க சென்டரில் ஒரு டாக்கா போட்டுடணும். டாக்கா போட்டோம்னா நாடா உருவாது. டாக்கா போட்டாச்சா, இப்போ வந்து பாருங்கள், சுடிதார் பாட்டம் முடிஞ்சது. சுடிதார் பாட்டம் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.